காலை உணவாக பெட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை மனைவி வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்று இன்று மட்டக்களப்பு வாகனேரியில் பதிவாகியுள்ளது. வாகனேரி விஷ்ணுகோவில் வீதியை சேர்ந்த 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையே சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, உயிரிழந்தவர் வழமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக நேற்றிரவு வீட்டை விட்டு வெளியேறி இன்று காலையில் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார். அதன் பின்னர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது மோதலாக மாறிய நிலையில் முற்பகல் 11:30 மணியளவில் மனைவி பிட்டு கேட்ட கணவனை ஆயுதம் ஒன்றில் தாக்கி கொலை செய்துள்ளார். இதனை அடுத்து குறித்த பெண் வாழைசேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த நிலையில் அங்கு கணவனை தாம் கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கியவை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக தடயவியல் பிரிவு போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர். சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பிட்டு கேட்டது ஒரு குத்தமாடா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது இந்த சம்பவம். இது பார்த்தீங்கன்னா வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட வாகனேரி எனும் பகுதிகளில் தான் நடந்திருக்கு. காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவன் கத்தியால் கழுத்தை வெட்டியும் கோடாரியால் மண்டையை பிளந்தும் கொலை செய்துவிட்டு போலீஸில் சரணடைந்திருக்கிறாங்க. திங்கட்கிழமை அன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வாகனேரி விஷ்ணு கோவில் வீதியைச் சேர்ந்த 46 வயதுடைய விவசாயியான 4 பிள்ளைகளின் தந்தையான வைரமுத்து நவராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காலையில் 11:30 மணி அளவில் இந்த சம்பவம் அரங்கேற இருக்குது. கணவன் மனைவி, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லுவாங்களேம்மா, நீ என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க, இனிமே அவனாவது பொண்டாட்டிக்கிட்ட புட்டு செஞ்சு கேட்பீங்க. காலம் எந்த அளவுக்கு மாறி போயிடுச்சுன்னு பாருங்க. சர்வசாதாரணமான ஒரு விடயமாகிடுச்சு இல்லை உயிர் எடுக்கிறது, மனித உயிர் எடுக்கிறது. இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்தை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க தானே, என்ன நடந்துச்சு? எந்த ஒரு காரணமுமே இல்லாமல், காரணமே ஒரு மூல காரணம் இருந்தால் ஓகே, எந்த ஒரு காரணம் இல்லாமல் தந்தையும் மகனும் சேர்ந்து தான் இந்த தவறை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சிலர் சொல்கிறாங்க தந்தையும் மகனும் இல்லை, அது ஒரு நபரும் இன்னொரு பையனும் அப்படின்னு. இந்திய வம்சாவளியை சேர்ந்த பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நவீத் அக்ரம் அப்படின்ற அந்த பையனுடைய குடும்ப வாரியான தகவல் சொல்லும்போது அம்மா இத்தாலியை சேர்ந்தவங்க, தந்தை இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு காரணமும் இந்த நவீத் அக்ரமோ இல்லை அதுக்கு கூட இருந்த இன்னொரு நபரோ மக்களை சுடுறதுக்கு எந்த ஒரு காரணமுமே இல்லை. எதுக்காக சுட்டாங்கன்னே தெரியாது. சும்மா பொதுமக்கள் சுட்டுருக்காங்க. அதில் ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அகமத் எனப்படும் ஒருவர் தான் அதுக்கு அந்த துப்பாக்கிதாரரை சுட்டுக்கிட்டு இருக்கும்போதே இடையில புகுந்து அந்த துப்பாக்கி பறிச்சு எடுத்து அவருக்கு ஒரு துப்பாக்கியால் அவரும் சுட்டார். அந்த துப்பாக்கியால் சுட்டவனை காலில் சுட்டு கீழே விழுத்தாட்டு பார்த்தாரு. அதுக்கடையில் அந்த நபர் ஓடிட்டான். அதுக்கப்புறமா அடுத்த அந்த நவீத் அக்ரம் என்ற நபர் தான் அவருடைய காலில் சுட்டான் தூரத்தில் இருந்து. எப்படி அவர் அந்த துப்பாக்கியை பிடுங்கினதால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டுச்சு. நான் இன்னைக்கு காலையில் கூட அது செய்தியில் போட்டிருப்பேன். இப்போதைக்கு வரைக்கும் மக்களாலேயே டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு அந்த டொனேஷன் அந்த நபர் சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இவர் இந்த காரில் இருந்து உடனே காருக்கு அந்த இடைவெளிகளில் இருந்து உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த துப்பாக்கியை பிடுங்கி எடுத்துட்டார். அவருக்கு இப்போதைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா மக்களால் டொனேஷன் செய்யப்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட 14 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். இப்போதைக்கு மருத்துவ சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வராரு. தன்னுடைய உயிரை கூட பற்றி கவலைப்படாமல்
எப்படியாவது இவனுக்கிட்ட இருந்து இந்த துப்பாக்கியை பறிச்சா இன்னும் பல உயிர்கள் காப்பாற்றப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த நபர் இறங்கி செஞ்ச செயல்பாடு உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. மனித உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பக்கம் சில நல்லுள்ளங்கள் முயற்சி செய்தாலும் சிலர் வந்து கூட இந்த 4 பிள்ளைகள் பெற்றிருக்கிறாங்க. கணவர், பல வருட வாழ்க்கை, ஒரு சின்ன மனக்கசப்பு, ஒரு சின்ன பிரச்சனைக்காகவா, பெட்டு காலை உணவாக கேட்டதுக்காகவா, இன்னும் வேற என்னென்ன ஒளிஞ்சிருக்குதோ மேலதிக விசாரணைகளில் தான் தெரிய வரும். கவனமாக இருங்க மக்களே, பெட்டு கேட்காதீங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில். தாத்தா எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டாஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ, நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94.